பல்வேறு விதமான மெக்கானிசம் ஒரு பக்கம் சொல்லி தராங்க. அது எது சரி தவறு அப்படிங்கிறது பல்வேறு விவாதங்களுக்கு உட்பட்டதாக இருக்கு. அதை தாண்டி இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒண்ண ரொம்ப பெரிய பூதாகரப்படுத்துறதாக நீங்க நினைக்கிறீங்களா? அது பெரிய வணிகமா மாறிடுச்சு நம்புறீங்களா? அல்ல உண்மை நிலை என்ன? நீங்க கேட்ட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. அதாவது இதுல காசு பண்றாங்க அப்படிங்கறத மறைக்கவே முடியாது. ஸ்ட்ரெஸ்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. உட்கார்ந்து இருக்கிற யாராவது 2 காலையும் பூமியில வச்சிருக்காங்களா பாருங்க. 2 காலையும் பூமியில நல்லா ஊன்றி வைக்கணும். நான் காரணம் சொல்லட்டுமா? நீங்க பூமியில நல்லா ஊன்றி நின்றாதான் உங்க மனசு ஊன்றி நிற்கும், அலை பாயாம இருக்கும், நிம்மதியா இருக்க முடியும். நம்ம யாராலையுமே அப்படி இருக்க முடியல. ஒரு காலை மேல தூக்கி வைக்கிறோம், ஒரு காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறோம், எதுவும் ஒண்ணு பண்றோம். நம்முடைய மனம் அமைதி அடக்க தொடங்குது. ஸோ இதை நாமளே செஞ்சுக்கலாம். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு தாடியோ மீசையோ மொட்டையோ வரணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. இதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஒண்ணுதான் நடக்கணும். விழிப்படைதல் அப்படின்னு பேர். அதாவது இப்ப நான் என்ன நிலையில இருக்கிறேன், எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒரு பிரச்சனை வருது. நான் இப்ப பிரச்சனையில பங்கு வகிக்கிற மனுஷனா இருக்கிறதே ஒழிய என் பிரச்சனையை சாட்சியா வேடிக்கை பார்க்கிற தெளிவு இருக்கா? ஒரு பிரச்சனை நடக்கிற போது நான் பிரச்சனையை விட்டு வெளியே வந்து நான் சாட்சியா பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த நிமிஷமே அந்த ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டா காணாம போயிடும். ஆனா இந்த விழிப்படைய தைரியம் இல்லாத மக்களை அவர்கள் முட்டாள்தனத்தை மூலதனமாக ஆக்கி கோடி கோடியாக பல பேர் சம்பாதித்திருக்கிறார்கள்.